வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஹாலிவுட்டில் நடந்த சோகம். பிரபல நடிகர் டொனால்டோ சதர்லேண்டா திடீரென உயிரிழந்து போயிருக்கிறாரு. இவருடைய மறைவிற்கு உலகமெங்கும் இருக்கும் ரசிகர்கள் பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு வராங்க. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 6 தசாப்தங்களுக்கு மேலாக ஹாலிவுட் சினிமாவில் முத்திரை பதித்த பழம்பெரும் நடிகையாக இருந்தவங்க தான் டொனால்டோ சதர்லேண்டா. உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது 88. இவருடைய மறைவுக்கு ஹாலிவுட் சினிமா சோகத்தில் ஆழ்த்திருக்கும் நிலையில் பல திரைப்படங்களில் இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. டொனால்டோ சதர்லேண்ட் 1935 ஜூலை 17 கனடாவில் நியூ பிரான்சிக் நகரில் பிறந்தாங்க. பொறியியல் பட்டம் பெற்ற இவங்க லண்டன் இசை மற்றும் நாடக கலையில் அகாடமியில் நடிகராக பயிற்சி எடுத்துக்கொண்டாங்க. இதைத் தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சிறிய கேரக்டரில் நடித்து வந்த அவருக்கு சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட இவருக்கு 1970 MS கெல்லியின் கிரேஸ் ஆகிய 2 பேர் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதில் மாஸ் படத்தில் சதர்லேண்டா மரியாதையற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் ஹாக்கி பியர்ஸ் நடித்திருந்தாங்க. இந்த கேரக்டருக்கு இவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. இதைத் தொடர்ந்து டோன்ட் லுக் நவ், தி கிங்ஸ் உள்ளிட்ட படங்களில் நடித்து மிகவும் பிரபலமடைந்தார். இவர் சிட்டிசன் எக்ஸ் மற்றும் பார்டூவர் ஆகிய திரைப்படங்களில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான 2 முறை கோல்டன் குளோப் விருதையும் வென்றிருக்கிறார். கடைசியாக 2015 வெளியான த கன்னர் என்ற படத்தில் இரக்கமற்ற சர்வாதிகாரியின் கொரியன் சொன் கேரக்டரில் நடிச்சிருப்பார். அந்த படத்திற்கு பின்பு இவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து சினிமாவில் தலை காட்டாமல் வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வந்திருக்கிறாரு. இந்த நிலையில் இவர் நேற்று உயிரிழந்தது. அவருடைய வயது 88. நடிகர் டொனால்டோ சந்திரன் 3வது மனையும் பிரான்சிஸ் ராசட் மற்றும் நடிகர் ஹீஃப் சண்ட் விட்ட 5 குழந்தைகள் இருக்கிறாங்க. நடிகருடைய மரணம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்த ஹிஃபர் சதர்லேண்ட் கனத்த இதயத்துடன் எனது தந்தை டொனால்டோ சதர்லேண்ட் உயிரிழந்தது என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. திரைப்பட வரலாற்றில் மிக முக்கியமான நடிகராக ஒருவராக என் தந்தை இருந்ததை நினைத்து பெருமைப்படுகிறேன். நல்ல கெட்ட அசிங்கமான எந்த ஒரு கதாபாத்திரமாக நடிக்க அவர் ஒருபோதும் தயங்கவில்லை. அவங்க செய்ததை விரும்பியது என பதிவிட்டிருக்கிறாங்க. பிரபல நடிகருடைய மறைவுக்கு பல ஹாலிவுட் திரைப்பிரபலங்களும் தங்களது இரங்கலை தெரிவித்து வராங்க. உலகமெங்கும் இருக்கும் ரசிகர்கள் இவங்களுக்காக அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.